இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். தன்னம்பிக்கை இருந்தால் எல்லாம் சாத்தியம்தான். அமெரிக்காவுடன் ஒப்பந்தம், பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய பொருட்களின் மீதான வரியை 50%-லிருந்து 18% குறைப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நேற்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொலைபேசி மூலம் உரையாடினார். அப்போது இருதரப்பு வர்த்தகம் உள்ளிட்ட பலதரப்பட்ட விவகாரங்கள் குறித்து இருவரும் பேசினர். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறுகையில், பிரதமர் மோடி மீதான நட்பு மற்றும் மரியாதை காரணமாக இந்தியா மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை குறைக்க முடிவு செய்துள்ளேன் என்றார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகியுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த ஒப்புக்கொண்ட பிரதமர் மோடி, அமெரிக்காவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதாக உறுதியளித்துள்ளார் எனவும் ட்ரம்ப் கூறினார். இந்த அறிவிப்பு குறித்து பெருமிதம் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, தன்னம்பிக்கை இருந்தால் அனைத்தும் சாத்தியம் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் இன்று சமஸ்கிருத ஸ்லோகங்களுடன் கூடிய ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார். தன்னம்பிக்கை என்பது அனைத்தையும் சாத்தியமாக்கும் சக்தி. வளர்ந்த இந்தியா என்ற கனவை நனவாக்குவதில் நம் நாட்டு மக்களின் தன்னம்பிக்கை சக்தி மிகவும் இன்றியமையாதது என மோடி தெரிவித்துள்ளார். நற்செயல்களின் மூலம் ஈட்டப்படும் செல்வம் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்தால் வளர்ச்சி காண்கிறது. திறமை மற்றும் செயல்திறனால் செல்வம் நிலைத்து நிற்கும். ஒழுக்கத்தால் செல்வத்தை பாதுகாக்கும் போது அது நாட்டின் வளர்ச்சிக்கு பங்காற்றும் என அந்த வீடியோவில் வாசகம் இடம்பெற்றுள்ளது. காகிதங்கள் கிழித்து வீசி அமளி. லோக்சபாவில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் சஸ்பெண்ட். सभा की कार्रवाई बुधवार दिनांक 4 फरवरी 2026 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है. லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேசும்போது இந்திய எல்லையில் சீன ஊடுருவல் தொடர்பாக பேச முயன்றார். முன்னாள் ராணுவ தளபதி நரவணே எழுதியதாக கூறப்படும் வெளியிடப்படாத புத்தகத்தில் இருப்பதை மேற்கோள் காட்டி ராகுல் பேசினார். ஆனால் வெளிவராத புத்தகத்தை ஆதாரமாக காட்டி பேசுவதற்கு அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா மற்றும் ஆளுங்கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சபாநாயகரும் அனுமதி அளிக்கவில்லை. எதிர்க்கட்சி எம்பிக்களும் அமளி செய்ததால் கூச்சல் குழப்பத்துடன் சபை ஒத்திவைக்கப்பட்டது. இன்றும் லோக்சபாவில் அமளி தொடர்ந்தது. ராகுலை பேசவிடவில்லை என கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அடுத்தடுத்து சபை 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடியபோது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். மேஜை மீது ஏறி கூச்சல் போட்டனர். சபாநாயகர் இருக்கையை நோக்கி காகிதங்களை வீசினர். சபை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு 3 மணிக்கு கூடியது. அப்போது சபையில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேரின் பட்டியலை வாசித்த பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்களை மீதமுள்ள கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்ய தீர்மானத்தை முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. Sri Amrinder Singh Raja Waring, Sri Gurjit Singh Aulia, Sri Hebi Edin Prashant Padole, Sri Dean Karyakos, S. Venkatesh and Kiran Reddy in utter disregard to the House and the authority of the chair through reaching to the table of Secretary General and other officers in the well of the House and throwing papers on the chair and having been named by the chair, resolved that the above mentioned members may be suspended from the services of the House for the remainder of the session under Rule 3742. மதுரை எம்பி வெங்கடேஷ், விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் மற்றும் அமரிந்தர் சிங் ராஜா வாரிங், குர்ஜித் சிங் அவ்ஜ்லா, ஹிபி ஈடன், பிரசாந்த் பட்டோல், தியான் குரியகோஸ், கிரண்குமார் ரெட்டி ஆகிய 8 எம்பிக்கள் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அதன்பின் நாள் முழுவதும் லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. எம்பிக்கள் சஸ்பெண்ட் நடவடிக்கையை கண்டித்து பார்லிமெண்ட் வளாகத்தில் ராகுல் தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
sit up. Please be seated. No, no. Narendra Modi, 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 Narendra Modi. தவேகாவில் பிப்ரவரி 6 முதல் விருப்பமனு விநியோகம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் விருப்பமனு வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையிலான நல்லாட்சியை வழங்கும் நோக்கில் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக களமாடி வருகிறது. இந்த களத்தில் தேர்தல் அரசியல் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. ஆட்சி அதிகாரம் நம் கையில் இருந்தால் மட்டுமே மக்களின் எதிர்பார்ப்புகளை முழுவதுமாக நிறைவேற்ற முடியும். தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும். அந்த வகையில் வருகிற சட்டசபை தேர்தலை நாம் எழுச்சியுடன் சந்திக்கிறோம். தமிழகத்தின் 234 சட்டசபை தொகுதிகளிலும் தவேக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்பும் கட்சி நிர்வாகிகள் தங்களின் விருப்ப மனுக்களை அளிக்கலாம். இதற்கான விருப்ப மனுக்கள் பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கட்சியின் தலைமை நிலைய செயலகத்தில் வழங்கப்படுகின்றன. விருப்பமுள்ளவர்கள் அவற்றை பெற்று அதில் கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஒப்படைக்க வேண்டும் என ஆனந்த் தெரிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய பொருளாதாரம் வளரும், பியூஷ் கோயல் உறுதி. அமெரிக்கா இந்தியா வர்த்தகத்தால் உலகத்தரம் வாய்ந்த தொழில்நுட்பத்தை நாம் பெற முடியும் என வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் சொன்னார். India's demand is continuously increasing. Our demand for ICT products, our demand for data center equipment, our demand for high quality technology and innovation, our demand for raw materials is continuously rising, and in that situation this deal also opens up opportunities for India to get the best in class, world class technologies to further power the India growth story, the Indian economy. I commend this deal to every Indian, to 140 crore Bharatvasis. DMK வேஸ்ட் விளாசும் சிறுவர்கள். வீடியோ போட்ட ராஜேஷ் மீது வழக்கு. 35 லட்சத்தில் பூங்கா தரத்துக்கு உதாரணம். சும்மா பேருக்கு புல்லுடாது எல்லாம் வெளியே வந்துருதுல்ல. ரெடிமேட் புல்லு வளர்க்கல. சென்னை மாநகராட்சி தரமற்ற வெடிக்கட்டு, தரமற்ற பூங்கா, தரமற்ற கட்டுமான பணி, சுற்றுச்சுவர் எல்லாமே வீக்கா இருக்கு. வடசென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட அன்னை சந்தியா நகர் சுரங்கப்பாதை பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பில் 35 லட்சம் ரூபாய் செலவில் பசுமை பூங்கா அமைக்கப்பட்டது. கடந்த 29ஆம் தேதி இந்த பூங்காவை ஆர்கே நகர் திமுக எம்எல்ஏ எபினேசர் திறந்து வைத்தார். அந்த பூங்கா தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் வந்த புகார்களின் அடிப்படையில் வடசென்னை மாவட்ட அதிமுக செயலாளர் RS ராஜேஷ் பூங்காவுக்கு சென்றார். அப்போது பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களை வைத்து பூங்காவின் தரத்தை ராஜேஷ் ஆய்வு செய்தார். பூங்காவை சுற்றிலும் போடப்பட்ட இரும்பு கம்பி வேலி ஸ்ட்ராங்கா இல்லை என சிறுவர்கள் ஆட்டி காட்டுகின்றனர். செயல்படாத பார்க்க நாங்க விளையாடுறது கட்டி கொடுத்த பார்க்க ஒரு அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீங்க நல்லா இருக்கணும்ல. ரெடிமேட் புல்லை போட்டு ஏமாற்றுகின்றனர் என புல்லையும் கையால் பெயர்த்தெடுத்து காட்டுகின்றனர். பேருக்கு புல்லுடாது எல்லாம் வெளியே வந்துருதுல்ல. ரெடிமேட் புல்லு வளர்க்கல. அப்போது சிறுவர்கள் நாங்க விளையாடுறதுக்கு சர்க்கஸ் கூட இல்ல என்று கூறுகின்றனர். டிஎம்கே சுத்த வேஸ்ட் என்று விளாசி தள்ளுகின்றனர். விளையாடுறது கட்டி கொடுத்த பார்க்க ஒரு அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீங்க நல்லா இருக்கணும்ல. இந்த வீடியோக்களை அதிமுக மாவட்ட செயலாளர் ராஜேஷ் சமூக வலைதளங்களில் அப்லோட் செய்தார். விடியா திமுக ஆட்சி தனது தரத்தை மீண்டும் ஒருமுறை மக்களுக்கு எடுத்து சொல்லும் வண்ணமாக 35 லட்சத்தில் அமைக்கப்பட்ட இந்த பூங்கா திகழ்கிறது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இதற்கு பெயர் போனவர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர்.
இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது சென்னை மாநகராட்சி என்ற சமூக வலைதள பதிவு வைரலானது. இரும்பு தடுப்பு கம்பிகளை சிறுவர்கள் பிடித்து ஆட்டுவது, புள்ளை பெயர் தடுப்பது போன்ற வீடியோக்களை பார்த்த மாநகராட்சி அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். பகுதி வாழ் மக்களுக்காக சாலையோர 41வது வட்டம் இது. எங்கேயாவது இந்த கேட்ல இருந்து பிள்ளைகள் விளையாடுற விஷயத்துல எங்கேயாவது ஷேக் பண்ணுங்கப்பா, எங்கேயாவது தரம் இருக்கா ஆட்டுறா. இது குழந்தைங்க உள்ள வந்து வெளியில பூட்டி இருக்கு, குழந்தைங்க உள்ள விளையாடுறாங்க. இதுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் மற்றும் தரமற்ற கட்டுமானம். அந்த தரமற்ற கட்டுமானத்திற்கு பாருங்க எல்லாம் நேற்று தான் ஓபன் பண்ணிட்டு போனாங்க. பாருங்க, இதுக்கான நடவடிக்கை சென்னை மாநகராட்சி எடுக்குமா? விடியாக செயல்படாத முதலமைச்சர் எடுப்பாரா? கவனிக்குமா? சென்னை மாநகராட்சி தரமற்ற வெடிக்கட்டு, தரமற்ற பூங்கா, தரமற்ற கட்டுமான பணி, சுற்றுச்சுவர் எல்லாமே வீக்கா இருக்கு. பாருங்க, நேற்று ஓபன் பண்ணிட்டு போனாங்க. அதையடுத்து மாநகராட்சி உதவி பொறியாளர் சத்யன் ஆர்கே நகர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். பொது சொத்தை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் அதிமுக வடசென்னை மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தூய்மை பணியாளர் பத்மாவுக்கு ரஜினிகாந்த் சர்ப்ரைஸ் கிஃப்ட். போட்டோக்கள் வைரல். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருபவர் பத்மா. இவர் கடந்த ஜனவரி 11ஆம் தேதி தியாகராய நகர் வண்டிக்காரன் சாலையில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அங்கு பை ஒன்றில் தங்க நகைகள் இருப்பதை கண்டார். அந்த நகைகளை பாண்டி பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தார். அந்த பையில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 45 சவரன் தங்க நகைகள் இருந்தது தெரிய வந்தது. பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் நகைகளை தவறவிட்டவர் நங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பது தெரிய வந்தது. உரியவரிடம் நகைகள் ஒப்படைக்கப்பட்டன. வறுமையிலும் நேர்மையாக செயல்பட்ட தூய்மை பணியாளர் பத்மாவை போலீசார் வெகுவாக பாராட்டினர். பத்மாவுக்கு பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்தன. முதல்வர் ஸ்டாலின் பத்மாவை பாராட்டி 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை பரிசாக வழங்கினார். நடிகர் ரஜினிகாந்த் இன்று தூய்மை பணியாளர் பத்மாவை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்திற்கு அழைத்து பாராட்டினார். அப்போது அவரது நேர்மையை கௌரவப்படுத்தும் விதமாக பத்மாவுக்கு தங்கச் சங்கிலி ஒன்றை ரஜினிகாந்த் பரிசாக வழங்கினார். அந்த புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. மீண்டும் உயர்ந்த தங்கம் விலை. சவரனுக்கு ரூபாய் 2560 அதிகரிப்பு. தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே ஏற்ற இறக்கத்துடன் விற்பனையாகி வருகிறது. தமிழகத்தில் கடந்த ஜனவரி 29ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 1,34,400 ரூபாய்க்கு விற்பனையானது. அடுத்து தொடர்ந்து சரிந்து வந்த தங்கம் விலை நேற்று ஒரு சவரன் 1,11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை மீண்டும் உயர்ந்தது. காலையில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1,12,240 ரூபாய்க்கும், கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 14,030 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதியம் சவரனுக்கு 1,920 ரூபாயும் கிராமுக்கு 240 ரூபாயும் அதிகரித்தது. இன்று மட்டும் ஒரு சவரனுக்கு 2,560 ரூபாயும் கிராமுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,14,160 ரூபாய்க்கும் கிராம் 14,270 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 300 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்ந்து 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.